இன்றைக்கி நம்ம சேர மன்னர்களில் ஒருவரான இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன்கிற மன்னரை பற்றி நம்ம பார்க்கலாம். இவர் வஞ்சி நகரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்கிறாரு. சோழ மன்னன் பெருநர்கிள்ளியோட சம காலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவின் சங்க காலத்தின் பெரிய சேர வம்சத்தோட 2வது அறியப்பட்ட ஆட்சியாளர் தான் இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். 10 பாட்டின்படி இவர் சேர வம்சத்தோட 2வது மன்னன் தான் இந்த நெடுஞ்சேரலாதன். இவரோட தந்தை உதயஞ்சேரலுக்கு அப்புறமா 58 ஆண்டுகள் ராஜ்யத்தில் பட்டத்தோட தந்தை பெயர் உதயஞ்சேரலாதன், தாய் பேர் வேண்மாள் நல்லினி, இவரோட மனைவி பெயர் நற்சோனை. இவங்க சோழ குலத்தை சேர்ந்தவங்க. நெடுஞ்சேரலாதன் வடக்கே உள்ள இமயமலை வரை சென்று படையெடுத்து போரில் வெற்றி பெற்றவர். அதற்கு அடையாளமாக இமயத்தில் வில்லை பொறிச்சு வச்சிருக்கிறாரு. போரில் பெற்ற பெரும் செல்வங்களை அவரோட படைகளுக்கும் குடிமக்களுக்கும் கொடுத்தவர் தான் இவரை பற்றி நமக்கு எதுலேருந்து தெரிய வருது அப்படின்னாக்கா 10 நூல்கள்லேருந்து நமக்கு தெரியுது. 8 தொகை நூல்களில் ஒன்று தான் 10. சேர மன்னர்கள் 10 பேரை பற்றி 10 பாடல்களாக பாடப்பட்டது தான் இந்த 10. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் 10 அரசர்களோட அந்த கொடை, அவங்களோட வீரம், சிறப்பு இது எல்லாத்தையுமே கூறுற இந்த நூல் ஒவ்வொரு 10லையுமே தனித்தனி தலைப்புகளும் இருக்குது. இதில் உள்ள சில தலைப்புகளை பார்க்கலாம். ஆடினை அவுதி, பூத்த நெய்தல், சீர்கால் வெள்ளி, இந்த மாதிரி தனித்தனி தலைப்புகளும் இருக்குது. இதில் முதல் 10ம் கடைசி 10ம் நமக்கு அதில் உள்ள பாடல்கள் நமக்கு கிடைக்கல. இதில் முதல் 10ல் உதயன் சேரலாதனை பற்றி பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கான ஆதாரங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. இது யார் எழுதுனாங்க, இது எந்த மன்னரை பற்றி அதில் சொல்லியிருக்காங்கங்கிறதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. அதாவது முதலாம் 10ம் கடைசி 10க்குமே அந்த பாடல்கள் எதுவுமே கிடைக்கல. 11ல் இருந்து 90 வரையும் உள்ள பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த முதலாம் 10ல் உதயஞ்சேரலாதனை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இதுக்கு ஆதாரம் கிடைக்கல. ஆனால் இதில் என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த அரசர் தன்னோட படைகளுக்கு படை வீரர்களுக்கு சோறு கொடுத்ததாக குறிப்புகள் தெரிவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட வெற்றிக்காக போரிட செல்லும் வீரர்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் அந்த மன்னர் விருந்து அளித்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் இவருக்கு பெருஞ்சோறு அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஆனால் இதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. இப்போ 2வது 10ல் தான் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து 3ஆம் 10ல் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனோட தம்பி பல்யானை செல்கெழுங்குட்டுவனை பற்றி பாடியிருக்கிறாங்க. 4ஆம் 10ல் களக்காய் கண்ணி நார்முடி சேரலை பற்றி பாடியிருக்கிறாங்க. 5ஆம் 10ல் சேரன் செங்குட்டுவன் இல்லைனாக்க கடல் பிற கோட்டிய செங்குட்டுவனை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 6ஆம் 10ல் ஆடு கோட்பாட்டு சேரலாதனை பற்றி பாடியிருக்காங்க. 7ஆம் 10ல் செல்வ கடுங்கோவை பற்றி பாடியிருக்காங்க. 8ஆம் 10ல் பெருஞ்சேரல் இரும்புரை, 9ஆம் 10ல் இளஞ்சேரல் இரும்புரையை பற்றி பாடியிருக்கிறாங்க. இதில் 10ஆம் 10ல் உள்ள பாடல்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது கிடைக்கல. இதோட ஆசிரியர் பெயரும் நமக்கு தெரியலை. பண்டைய காலத்தில் கடல் வணிகம்ங்கிறது இருந்திருக்கு. கடம்பர்கள் என்னும் கடல் கொள்ளையர்கள் நாட்டுக்குள்ளே வர்ற அந்த கப்பல்கள் எல்லாத்தையுமே இடையூறு செஞ்சு அதில் வர பொருட்களை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த செய்தி இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கு தெரிய வருது. உடனே அவர் கப்பற்படையை திரட்டிக்கிட்டு போகிறாரு. கடம்பர்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறாரு. கடம்பர்கள் இந்த கடம்ப மரத்தை தெய்வமாக வழிபட்டுட்டு வருவாங்க. இந்த போரில் இமயவரம்பன் இந்த கடம்ப மரங்களை ஃபுல்லாக அழிச்சிட்டு அவங்க வழிபட்டுட்டு இருந்த அந்த கடம்ப மரத்தை வெட்டி அதில் ஒரு பெரிய முரசு செஞ்சு அந்த முரசுகள் கொட்ட யானை மேலே கம்பீரமாக வராரு. இது கடம்பர்களுக்கும் சேரப்படைகளுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய போருன்னே சொல்லலாம். இந்த கடற்கொள்ளையர்களில் முழுவதுமாக அழிச்சதுனால இப்போ வணிகம் சீராக நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இந்த சேர தேசத்தில் எல்லாமே சிறப்பாக நடக்குது. ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க. மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட இந்த வடக்கே இருக்கும் அந்த வடக்கில் உள்ள அந்த தேசங்களில் உள்ள அரசர்கள் இந்த செய்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த சேர தேசத்தை நம்ம எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஏன்னாக்கா இவங்க வந்து இவ்வளோ வடக்கே இருக்கும் இந்த அரசர்கள் வந்து கனவு காண்கிறத வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த கல்யாண முருங்கைங்கிற ஒரு மரம் வந்து விளையிற பகுதியில வந்து கவரிமான் வந்து கனவு காணுதான். அதாவது நர்த்தம் புல்லை வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து கனவு காண்குதான். நர்த்தம் புல் அப்படிங்கிறது மலை மேல உள்ள ஒரு புல், அதை வந்து யானை புல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நர்த்தம் புல் வந்து எங்கே வந்து விளையும் அப்படின்னாக்கா, இமயமலையில் வந்து இது வந்து கிடையாது. இது வந்து தென்னிந்தியா, மகாராஷ்டிரா இந்த பகுதியில் தான் வந்து இருக்கும். அதாவது இந்த கவரிமான் வந்து யானை புல்லை வந்து உண்ற மாதிரி வந்து கனவு காங்குதான். இமயமலையில் இல்லாத ஒரு யானை புல்லை வந்து சாப்பிட்ற மாதிரி எப்படி வந்து கனவு வந்துச்சு, அதை வந்து இந்த வடக்கே உள்ள அரசர்கள் வந்து எப்படி கனவு காங்குறாங்களாம், இந்த சேர தேசத்தை வந்து கைப்பற்றலாம், நம்ம வந்து ரொம்ப இலகுவாக வந்து கைப்பற்றலாம் அப்படின்னு வந்து கனவு காண்கிறதுக்கு வந்து சமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வடக்கே இருந்து வர்றாங்கல்ல இந்த அரசர்களோட வந்து போர் புரிந்து வந்து இமயவரம்பன் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து வெற்றி பெறுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரும் இமயத்துக்கு போய் வந்து வில்கொடியை வந்து நட்டுறாரு. அதனால தான் இவருக்கு வந்து இமயவரம்பன் அப்படின்னே வந்து பேர் வருது. இப்போ இந்த போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அதுல இருந்து வர்ற அந்த செல்வங்களை எடுத்து அதை வந்து அந்தந்த தேசங்களில் உள்ள மக்களுக்கே வந்து அந்த செல்வங்களை வந்து இவர் வந்து கொடுத்துருவாராம். இந்த சேர மன்னன் வந்து போர் புரியறதுக்கு முன்னாடி வந்து அந்த தேசம் வந்து எப்படி இருக்குது, போர் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்குது, போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குங்கிறத வந்து எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னாக்கா, போருக்கு முன்னாடி வந்து இயல்பு நிலையில வந்து இருக்குதான், போர் செஞ்சுட்டு இருக்கும்போது அழிவு நிலையில வந்து இருக்குதான், போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அதாவது பாதுகாப்பு நிலைக்கு வந்து வந்துடுது. இந்த பகைவனோட தேசத்தை வந்து இப்படிலாம் வந்து சொல்றாங்க. இப்போ அந்த போருக்கு முன்னாடி வந்து அந்த இயல்பு நிலையில் இருக்கிறாங்கல்ல, அப்போ வந்து அந்த தேசம் வந்து அந்த பகைவனோட அந்த தேசம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்க, இந்த ஆரல் மீன்கள் வந்து துள்ளி விளையாடுதான், எருமைகள் வந்து அந்த அங்கே விளையிற அந்த ஆம்பல் மலரை வந்து சாப்பிடுதான், மகளிர் வந்து எல்லாரும் கை கோர்த்து அவங்க வந்து ஆடிப்பாடி அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களாம். இந்த மகளிர் வந்து ஆம்பல் மலரை வந்து சூடி இருக்கிறாங்களாம். அது வந்து அவங்க வந்து ஆடி பாடி விளையாடும் போது அது வந்து கீழே வந்து விழுதுதான். அதை வந்து இந்த வயதான பசுகள் வந்து அந்த ஆம்பல் மலரை வந்து சாப்பிடுதான். பொய்கை மலையில இருந்து வந்து அந்த ஆற்று நீர் வந்து பரவி இந்த தென்னை மரங்கள் எல்லாமே வந்து தலை நிமிர்ந்து நிற்குதான். அதாவது ஒரு பகைவனோட தேசத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து அதாவது இந்த அளவுக்கு வந்து செல்வ செழிப்பா இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இப்போ வந்து அழிவு நிலையை வந்து சொல்கிறாங்க. அதாவது போர் நடந்துட்டு இருக்கும்போது வந்து அந்த தேசம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அந்த தேசத்து மக்கள் வந்து போர் நடந்துட்டு இருக்கும்போது ரொம்பவே வந்து பயப்படுறாங்களாம். அதாவது யமன் வந்து எப்படி அந்த மக்களை வந்து கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்களாம். அங்கே உள்ள அந்த நிலப்பகுதிகள்லாம் எப்படி இருக்குன்னா, கொடிய பகைவன் வந்து கொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த நிலங்கள் வந்து இருக்குதான். அது இந்த அழிவு நிலையை வந்து சொல்றாங்க. அதாவது போர் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இப்போ வந்து போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு பாதுகாப்பு நிலைக்கு வந்து வருவாங்கல்ல, அதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்க, அதாவது சேர மன்னன் வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா வந்து எப்படி இருக்குது அந்த தேசம் வந்து எப்படி இருக்குதுன்னா, காட்டில் வந்து முனிவர் கூட வந்து தவம் மேற்கொள்ளலாமா, அந்த அளவுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்குதாம். விவசாயம் வந்து மேற்கொண்டு மக்கள் வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்களாம். விளைச்சல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வெளியில இருந்து வந்து வணிகர் வந்து உள்ளேயே வரலையாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட தேசத்திலே வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு விளைச்சல் வந்து அதிகமா இருக்கிறதுனால வெளியில உள்ள வணிகர் வந்து இங்க வந்து விற்கிற அளவுக்கு வந்து ஒரு சூழலே ஏற்படலையாம். பருவம் தவறாமல் வந்து மழை பெய்தான், நோய் இல்லாம பசி பிணி இல்லாம வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சி வெள்ளத்துல வந்து திளைக்கிறாங்களாம். எந்த ஒரு பகை அரசனும் வந்து இவர்கிட்டயே வந்து வர முடியாதான். அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து கம்பீரமான ஒரு இதுல வந்து அவர் வந்து போர் புரிவாராம். இருக்கிற இந்த சேர தேசத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, புலவர்களுக்கு எல்லாம் வந்து இந்த இமயவரம்பன் வந்து பொண்ணும் பொருளும் வந்து அள்ளி கொடுப்பாராம். யானை இருக்கிற காடா இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த சேர தேசத்தை வந்து எப்படியாவது நம்ம வந்துடணும், அதை வந்து நம்ம சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி புலவர்கள் எல்லாம் வந்து நினைப்பாங்களாம். பெண் புலவர்களுக்கு எல்லாமே வந்து அணிகலன்கள் கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு கொடைவல்லலா வந்து இருந்திருக்கிறாரு. பசியோடும் பட்னியோடும் வந்து அந்த புலவர்களுக்கு வந்து ஆட்டுக்கறியும் அரிசி சோறும் உணவு கொடுத்து உங்களுக்கு வந்து தேரலும் வந்து கொடுத்துருக்கிறாராம். தேரலுங்கிறது வந்து இங்கே வந்து தேனையும் குறிக்கும் கல்லையும் குறிக்கும். இங்கே வந்து நம்ம வந்து தேன் அப்படின்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பொண்ணும் பொருளும் கொடுக்கறதுனால கண்டிப்பாக அந்த தேரலுங்கிறது இங்கே வந்து தேனை தான் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம்.
எந்த தேசத்துல இருந்து ஒரு அரசன் வந்து உதவி கேட்டாலும் அவங்களுக்கு வந்து தயங்காம வந்து உதவி செய்வாராம். இதை வந்து தன்னொளி விண்மீன் அப்படின்னு வந்து எடுத்துக்காட்டா வந்து சொல்றாங்க. முன்னீர் விழா எடுத்த செலியோன் அப்படின்னு இவருக்கு வந்து சிறப்பு பெயரும் வந்து இருக்குது. இது யார் வந்தாலும், அதாவது சேர தேசத்துக்குள்ள யார் வந்தாலுமே இது பல இடங்கள்ல இருந்து மக்கள் வந்து வருவாங்களாம். அவங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு வந்து கொடுப்பாராம். யாருமே வந்து பசி பிணியில வந்து வாட விடாம வந்து பார்த்துப்பாராம். வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, மழை கூட வராம ஏமாத்துமே தவிர இந்த அரசனை நம்பி வந்தவங்க வந்து யாருமே வந்து ஏமாற மாட்டாங்க, கேட்டதை வந்து கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடைவள்ளல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பசியோடு வருவாங்கல்ல இவங்க, அந்த மக்களுக்கு வந்து இவரே வந்து உணவை வந்து பரிமாறுவாராம். இவர் வந்து எப்போதுமே வந்து பாசறையில தான் வந்து இருப்பாராம். பாசறை அப்படின்னாக்க போர் யுகங்களை வந்து திட்டமிடுவாங்கல்ல, அந்த இடத்த தான் வந்து பாசறைம்பாங்களாம். மக்களுக்காகவே தன்னோட வாழ்நாட்களை வந்து கழிச்சாரு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். சேர மன்னர் இமயவரம்பனுக்கும் சோழ மன்னர் பெருவிரர்கிள்ளிக்கும் ஏற்பட்ட போரில் வந்து சேர மன்னருக்கு வந்து காயம் ஏற்படுது. அந்த வேளையிலையும் கூட தன்னை புகழ்ந்து பாடிய பாலா அத்தலையார் என்னும் புலவருக்கு வந்து தன்னோட கழுத்துல இருந்து மாலையை வந்து பரிசா வந்து கொடுக்குறாரு. சேர மன்னர் இமயவரம்பன் வந்து போரில் வந்து தனக்கு வந்து முதுகில் வந்து காயம் ஏற்பட்டதுனால அதை வந்து இழுக்கா கருதி வெக்கமடைந்து வடக்கிருந்து அவரோட உயிரை வந்து நீத்தார் அப்படின்னு சொல்லி புறநானூறு பாடல்கள் வழியாக நமக்கு வந்து தெரிய வருது.